இங்க இருக்கிற கடையில எல்லாம் இவர் தானே வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா மேடம். நம்ம அனுமதி கொடுத்த கடைகள் மட்டும் இல்லாம இங்க நிறைய ஆக்கிரமிப்பு கடைகளும் இருக்குல்ல. ஆமா மேடம். அந்த வியாபாரிங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி அவர் தன்னோட பாக்கெட்ல போட்டுட்டு இருக்காரா? சாரி மேடம், தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. பணம் கொடுத்து அவங்களால கடை நடத்த முடியும்னா அவங்க எதுக்கு என்கிட்ட கொடுக்கணும்? அதுக்கு பேசாம முனிசிபாலிட்டிலே பணத்தை கட்டி பெர்மிஷன் வாங்கி அவங்களே கடை நடத்திருக்கலாமே. எதுக்கு அப்புறம் சட்டவிரோதமா அனுமதியே இல்லாம இப்படி கடை நடத்தணும்? ஓ, அப்ப இது சட்ட விரோதம்னு தெரிஞ்சுதான் விட்டுட்டு இருக்கீங்க போல. வேற என்ன பண்ண முடியும் மேடம்? இவங்க எல்லாரும் இங்க இந்த சந்தையில இன்னைக்கு நேத்துன்னு வியாபாரம் ஒன்றும் பண்ணல, காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. காலங்காலமா பண்ணிட்டு இருந்தா இப்படியே கண்டுக்காம விட்டுருவீங்க எல்லாரும் இல்ல? வாடகை கொடுக்காம வியாபாரம் பண்ற இவங்க புத்திசாலிங்க. வாடகை கொடுத்து முனிசிபாலிட்டியில பெர்மிஷன் வாங்கி கடை நடத்துறவங்க எல்லாம் என்ன இழிச்ச வாங்களா? இங்க பாருங்க, அனுமதி வாங்கி கடை நடத்துறவங்களோட வியாபாரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி கடையை போட்டிருக்கிற இவங்க எப்படி தட்டி பறிப்பாங்க?